நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். வாழ்வில் பெரும்பாலானவர்களுக்கு இரவில் தூங்கும் பொழுது கனவுகள் வருவது உண்டு. சிலர் பகலில் ஓய்வெடுக்கும் போதே கனவு காண்பார்கள். அதனால்தான் அதற்கு பகற்கனவு காண்கிறான் என்று சொல்வார்கள். கனவு காண வேண்டும், லட்சியத்தை பற்றி கனவு காண வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் அப்துல் கலாம் அவர்கள் இளைஞரிடம் வலியுறுத்தி இருக்கிறார். பிறகு அந்த கனவை நனவாக்குவதில் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார். இந்த முயற்சி நமக்கு வெற்றியை தரும், ஊக்கத்தோடு உழைத்தால் அந்த காரிய சித்தி ஏற்படும் என்று சொல்கிறார். அது வேறு விதமான கனவு. நம்மில் சிலர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவில் நல்ல கனவுகளும் வரும், கெட்ட கனவுகளும் வரும். நல்ல கனவுகள் என்று சொன்னால் சுப நிகழ்ச்சிகளை பற்றிய கனவுகள் வரும், அசுப நிகழ்ச்சிகளை பற்றிய கெட்ட கனவுகளும் வரும். நாம் சந்தோஷமாக இருப்பதைப் போல கனவு வரும், நமக்கு பணம் கிடைப்பது போல கனவு வரும், நாம் பணம் இழப்பதைப் போல கனவு வரும், நமக்கு கஷ்டம் இருப்பதாக கனவு வரும். இதில் அதிகாலை கனவு பலிக்கும் என்று சிலர் சொல்லி வருகிறார்கள். நல்ல கனவு வந்தால் சரி, கெட்ட கனவானால் நம்ம என்ன செய்வது? அந்த கவலைகள் இருக்கும். பலிக்குமோ பலிக்காதோ என்று ஒரு கவலை இருக்கும். இது ஒருபுறம் இருந்தாலும் இதனால் நம் மனத்தில் ஏற்படும் சஞ்சலங்கள் நம்மை படுத்தி எடுத்துவிடும். இதற்கு பரிகாரமாக சில விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். ஞான நூல்களிலும் இத்தகைய பரிகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தூங்கும் பொழுது கெட்ட கனவு வருமானால் மறுநாள் பகலில் பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதேபோல கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று நாராயணனே என்னை காத்தருள வேண்டும் என்று பெருமானின் திருநாமங்களை தியானித்து வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் பொழுது நாராயணர் உங்கள் கெட்ட கனவுகளின் பலன்களை குறைத்து விடுவார். உங்களுக்கு அதனால் மனதில் ஏற்படும் பாதிப்புகள், மனச்சஞ்சலங்கள் நீங்கிவிடும். ஆகவே கனவுகள் இரவில் வந்தால் மறுநாள் காலையில் நாராயணன் திருநாமங்களை சொல்லி பசுக்களுக்கு பால், பழம், கீரை இவற்றை கொடுத்து நாம் வழிபட்டு வந்தால் அதுவே நமக்கு கெட்ட பலன்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு சிறந்த பரிகாரமாகும். இதை பின்பற்றி அனைவரும் சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.